வெல்கம் டு ஆல். எக்ஸைஸ் 9.2 9.2 பொறுத்த வரைக்கும் ஒரு 3 ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சாலே போதும். 9.2 ஃபுல்லாக முடிச்சிடலாம். இதில் எத்தனை சம் இருந்தாலும் அந்த எல்லா சம்முமே இந்த 3 ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி மாதிரி மட்டும்தான் வரும். ஸோ நம்மக்கிட்ட ஒரு 20 to 25 சம்ஸ் இருந்தாலும் நம்ம அந்த 3 ஃபார்முலா படித்து அந்த 3 ஃபார்முலாவை அப்ளை பண்ண தெரிஞ்சாலே போதும். அந்த 25 சம்மை நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ எல்லா சம்மையும் சால்வ் பண்ணிகிட்டு இருக்கிறத விட ஒரு சம்மை சால்வ் பண்ணாலும் அது தெளிவாக கற்றுக்கிட்டு எப்படி அந்த 3 ஃபார்முலாஸையும் அப்ளை பண்ணலாம் அது மட்டும் தெரிஞ்சாலே போதும். ரிமைனிங் இருக்கிற எல்லா சம்மையும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ எல்லா சம்மையும் சால்வ் பண்ணாமல் இப்போ நம்ம ஒரே ஒரு சம்மை தான் சால்வ் பண்ண போகிறோம். அந்த ஒரே சம்மில் 3 ஃபார்முலாஸையும் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதை மட்டும் நமக்கு தெரிஞ்சாலே போதும். அதை பேஸ் பண்ணி ரிமைனிங் வரக்கூடிய எல்லா சம்மையும் சால்வ் பண்ணிடலாம். வெறும் நம்பர்ஸ் மட்டும்தான் மாறும். ஸோ ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, இதில் எங்கெல்லாம் P1ன்னு யூஸ் பண்ணுறோமோ கரண்ட் இயர் ப்ரைஸ், P0ன்னு யூஸ் பண்ணால் பேஸ் இயர் ப்ரைஸ். நம்ம ஒரு ப்ராடக்டை ஸ்டார்டிங்கில் விற்பனை செய்ய ஆரம்பிக்கும் போது இருக்கிற ப்ரைஸ், அதோட விலையை P0ன்னும், இப்போ கரண்ட் இயரில் என்ன ப்ரைஸ் இருக்கோ அதை P1ன்னு எடுத்துப்போம். அப்போ பேஸ் இயர் ப்ரைஸை P0, எங்கெல்லாம் நாட் வருதோ அதெல்லாம் பேஸ் இயர், 1 வந்தால் கரண்ட் இயர், Pன்னு வரும்போது அதை ப்ரைஸை ரெப்ரசன்ட் பண்ணும். இப்போ அதிலே Q1 Q0, நாட்னு வந்தால் கரண்ட் இயர், ஸோ நாட்னு வரும்போது பேஸ் இயர். அப்போ இங்கே என்ன எடுத்துக்கலாம்னா, எங்கெல்லாம் நாட்னு வருதோ அது பேஸ் இயர், 1 வந்தால் கரண்ட் இயர். அப்போ Qன்னு வரும்போது அந்த பொருளோட அளவை குறிக்கும், அதாவது குவான்டிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணும். இப்போ Q0னா பேஸ் இயர் குவான்டிட்டி, Q1னா கரண்ட் இயர் குவான்டிட்டி. முதல்ல இந்த பேசிக்காக அந்த 4 மட்டும் தெரிஞ்சிருக்கணும். நாட்னு வரும்போது பேஸ் இயரை ரெப்ரசன்ட் பண்ணும், 1 வந்தால் கரண்ட் இயர், Pன்னு வரும்போது ப்ரைஸு, Qன்னு வந்தால் குவான்டிட்டி. இப்போ நம்ம பேசிக்காக தெரிஞ்சிருக்க வேண்டிய இந்த 3 ஃபார்முலாஸ். ஃபஸ்ட்டு ஃபார்முலா லாஸ்ட் பியர்ஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர். இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன வரும்னா, லாஸ்ட் பியர்ஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர் P01. Lன்றது லாஸ்ட் பியர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். P01 equal to summation P1 Q0 summation P0 Q0 into 100. இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கும் போது ரெண்டு பக்கமும் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் சமேஷன் எடுத்துக்கலாம். P1 P0 கரண்ட் இயர் ப்ரைஸ், தென் பேஸ் இயர் ப்ரைஸ், ரெண்டு பக்கமும் இங்கே Q0 அண்டு Q0. செகண்ட் ஃபார்முலா பேஷி ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர். ஃபஸ்ட்டு பார்த்தது லாஸ்ட் பியர், செகண்ட் பார்க்க போகிறது பேஷி. இல்லை P01, Lன்னு போடும்போது லாஸ்ட் பியர்ஸும், Pன்னு வரும்போது பேஷி. சமேஷன் P1 Q1 பை சமேஷன் P0 Q0 into 100. ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னா, சமேஷன் காமனாக வரும், P1 P0 காமனாக வரும். லாஸ்ட் பியர்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே Q0ன்னு யூஸ் பண்ணால் லாஸ்ட் பியர்ஸ், இது Q1ன்னு யூஸ் பண்ணால் பேஷி ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஸோ லாஸ்ட் பியரை பொறுத்த வரைக்கும் Q0 பேஸ் இயர் குவான்டிட்டி யூஸ் பண்ணுவோம், பேஷி பொறுத்த வரைக்கும் கரண்ட் இயர் குவான்டிட்டியை யூஸ் பண்ணுவோம். தென் செகண்ட் பார்க்க போகிற ஃபார்முலா, தேர்ட் ஃபார்முலா ஃபிஷர்ஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தது லாஸ்ட் பியர்ஸ், செகண்டு பேஷி, தேர்டு பார்க்க போகிறது ஃபிஷர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். P01 மேலே Fன்னு யூஸ் பண்ணுவோம், Lன்னு யூஸ் பண்ணால் லாஸ்ட் பியர்ஸ், Pன்னு யூஸ் பண்ணால் பேஷி, Fன்னு யூஸ் பண்ணால் ஃபிஷர். ரூட் ஆஃப் P01 இன்ட்டு P01, மேலே இங்கே Lலும் இங்கே P. இப்போ ரூட் எடுத்து பேஷியோட ஃபார்முலா இன்ட்டு லாஸ்ட் பியர்ஸோட ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே லாஸ்ட் பியர்ஸ் இன்ட்டு பேஷி. ஸோ P01 F யூஸ் பண்ணுறோம், ஈக்குவல் டு ரூட் ஆஃப் முதல் சமேஷன் P1 Q0 சமேஷன் P0 Q0. நாட்னு வரும்போது லாஸ்ட் பியர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணும். தெனுக்கு இன்ட்டு யூஸ் பண்ணுறோம், ஸோ இன்ட்டு எடுத்துக்கலாம். சமேஷன் P1 Q1 சமேஷன் P0 Q0. இது பேஷியை ரெப்ரசன்ட் பண்ணும். இது ரெண்டுத்துக்குமே இன்ட்டு 100, லாஸ்ட் பியர்ஸுக்கும் இன்ட்டு 100, பேஷிக்கும் இன்ட்டு 100. ஸோ அந்த இன்ட்டு 100 இங்கே ரூட்டில் வரும்போது ரூட்டு உள்ள 100 into 100ன்னு ரூட்டு உள்ளே வரும்.
ஸோ ரூட் ஆஃப் 2 இன்ட்டு 2 நம்ம 2ன்னு எழுதுவோம். இப்போ ரூட் ஆஃப் 100 இன்ட்டு 100 காமனாக இங்கே 100ன்னு எடுத்துக்கலாம். ஸோ பேசிக்காக இந்த 3 ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சாலே போதும். 9.2 ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். லாஸ்ட் பியர்ஸை பொறுத்த வரைக்கும் P01 Lன்னு யூஸ் பண்ணுவோம். Q0ன்னு வரும்போது லாஸ்ட் பியர்ஸ். இதுவே இங்கே Q1ன்னு வந்தால் பேசிவ் ஃபார்முலா, ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணி வந்தால் ஃபிஷர்ஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஸோ இந்த 3 ஃபார்முலாஸையும் படிச்சுட்டா எல்லா சமையும் 9.2ல் வரக்கூடிய எல்லா சமையும் சால்வ் பண்ணிடலாம். நம்ம இதில் எல்லா சமையும் சால்வ் பண்ண பொறுத்து ஒரே ஒரு சம்மோட தான் சால்வ் பண்ண போகிறோம். அந்த ஒரு சம்மு நமக்கு தெளிவாக தெரிஞ்சாலே ரிமைனிங் வரக்கூடிய எல்லா சமையும் நம்ம அதேமாதிரி சால்வ் பண்ணிடலாம். கொஷினை கேட்கும் போது ஒரு குறிப்பிட்ட டேட்டாவை கொடுத்துட்டு அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி லாஸ்ட் பியர்ஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அண்டு பேசிவ் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இதை ரெண்டை மட்டும் சால்வ் பண்ண சொல்கிற மாரி கொஷின் கேட்பாங்க. ஆர் ஃபிஷர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இதை மட்டும் தனியாக கேட்பாங்க. சில கொஷினில் 5 மார்க் கொஷினில் இந்த 3மே கேட்பாங்க. ஒரு டேட்டா கொடுத்துட்டு அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி லாஸ்ட் பியர்ஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ், பேசிவ் ப்ரைஸ் இண்டெக்ஸ், ஃபிஷர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இந்த 3மே கேட்குற மாதிரியான கொஷின்ஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன சால்வ் பண்ண போகிறோன்னா ஒரு டேட்டாவை கொடுத்துட்டு அந்த டேட்டாவில் இந்த 3 மெத்தடையும் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். கொஷினில் 2 மட்டும் கேட்டாங்கன்னா இதை 2 மட்டும் சால்வ் பண்ணால் போதும். 3மே கேட்டாங்கன்னா 3ஐயும் சால்வ் பண்ணலாம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேட்டாவை எடுத்துக்கிட்டு எல்லா சமையும் சால்வ் பண்ண போகிறோம். இந்த 3 மெத்தடையுமே அந்த ஒரு டேட்டாவை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். அது தெளிவாக தெரிஞ்சால் நம்ம டேட்டா மாற்றி கொடுத்தாலும் பரவாயில்ல, குறிப்பிட்டு ஒரு மெத்தடு 2 மெத்தடு 3 மெத்தடையும் கேட்டாலும் நம்ம அதைப்படி ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். எக்ஸைஸ் 9.2ல் கொஷின் நம்பர் 16. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் லாஸ்ட் பியர்ஸ், செகண்டில் பேஷிஸ், தேர்டு ஃபிஷர் இண்டெக்ஸ் நம்பர்ஸ் ஃபார் தி 2010 ஃப்ரம் த ஃபாலோயிங் டேட்டா. ஒரு டேட்டா கொடுத்துட்டு அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி லாஸ்ட் பியர்ஸ் இண்டெக்ஸ் நம்பர், பேஷி இண்டெக்ஸ் நம்பர், ஃபிஷர்ஸ் இண்டெக்ஸ் நம்பர் இந்த 3 மெத்தட்லையும் சால்வ் பண்ணி அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். சில சம்மில் லாஸ்ட் பியர்ஸ் மட்டும் கேட்கலாம், ஆர் பேஷி மட்டும் கேட்கலாம், ஆர் ஃபிஷர் மட்டும் தனியாக கேட்கலாம். ஒரு சில சம்மில் லாஸ்ட் பியர் அண்டு பேஷி ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி கேட்கலாம். சில சம்மில் 3மே கேட்கலாம். இப்படி எது கேட்டாலும் சரி நம்ம சால்வ் பண்ண போகிற மெத்தட் ஒன்று தான். கிவன் டேட்டாவோட கமாடிட்டி ஒரு 3 பொருள் கொடுத்துருக்காங்க, 4 பொருள் கொடுத்துருக்காங்க. ஏ, பி, சி, டின்னு ஒரு 4 பொருள். அதோட ப்ரைஸ் ஸ்டார்டிங் இயர் 2000 தென் எண்டிங் இயர் 2010. ஏ என்ற பொருளோட ஸ்டார்டிங் இயர் ப்ரைஸ் என்னவாக இருக்குன்னா 12, எண்டிங் இயர் ப்ரைஸ் இங்கே 14. அதே போல் பி என்ற பொருளோட ஸ்டார்டிங் இயர் ப்ரைஸ் 15, எண்டிங் இயர் ப்ரைஸ் 16. சி என்ற பொருளுக்கும் 14, 15, டி என்ற பொருளோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் 12, எண்டிங் ப்ரைஸ் 12. இப்போ ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா 2 டேட்டா, ஒன்று ஸ்டார்டிங் இயர் அதாவது பேஸ் இயர் ப்ரைஸ், இன்னொன்று கரண்ட் இயர் ப்ரைஸ். குவான்டிட்டியும் அதே போல் 2000, 2010. 2010ல் என்ன குவான்டிட்டி, 2000ல் என்ன குவான்டிட்டி, தென் 2010ல் என்ன குவான்டிட்டி. அதே போல் ஏ என்ற பொருளோட குவான்டிட்டி பேஸ் இயர் குவான்டிட்டி, தென் கரண்ட் இயர் குவான்டிட்டி 18, 16, 20, 15, 24, 20, 29, 23. அப்போ இது போல் டேட்டா கொடுத்தாங்கன்னா அந்த டேட்டாவில் ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அது எல்லாமே பேஸ் இயர், செகண்ட் என்ன இருக்கோ அது எல்லாமே கரண்ட் இயர். இப்போ ப்ரைஸ்னால் இது எல்லாமே பேஸ் இயர் ப்ரைஸ், இது எல்லாமே கரண்ட் இயர் ப்ரைஸ். அதே போல் குவான்டிட்டியில் 2000 வரக்கூடிய எல்லாமே என்னவாக இருக்குன்னா பேஸ் இயர் குவான்டிட்டி, 2010ல் வரக்கூடிய எல்லாமே கரண்ட் இயர் குவான்டிட்டி. இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம லாஸ்ட் பியர்ஸ் பேஷி அண்டு ஃபிஷர் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கலாம். நம்மளோட ஃபஸ்ட்டு ஒர்க் என்னவாக இருக்குன்னா P0, P1, Q0 அண்டு Q1 ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இன்னும் கமாடிட்டி ABCD. முதல் ப்ரைஸுக்கு வருவோம். ப்ரைஸில் ஸ்டார்டிங் இயர் என்னவோ அதை P0ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். தென் எண்டிங் இயர் கரண்ட் இயரை P1ன்னு சொல்லுவோம். அப்போ இது பேஸ் இயரை ஆரம்பித்த இயரை அதோட ப்ரைஸை P0னும் தென் கரண்ட் இயர் என்னவோ அதை P1ன்னு எடுத்துக்கலாம். அதே போல் குவான்டிட்டியும் பேஸ் இயரை Q0 ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை Q0னும்
தென் கரண்ட் இயர் செகண்ட் என்ன இருக்காது PQ1 எடுத்துக்கலாம். இப்போ P0 P1 தென் Q0 Q1. இதுக்கப்புறமா எல்லா சம்முலையும் இந்த பாக்ஸ் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் அந்த பாக்ஸில் P0னா என்ன, P1னா என்ன, Q0னா என்ன, Q1னா என்ன அதை மார்க் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் எல்லா சம்முக்குமே காமனாக வரும். ஃபஸ்ட்டு P0 Q0, செகண்ட் P0 Q1, தென் நெக்ஸ்ட் இதில் P1 Q0, P1 Q1. இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ஃபோர்த் இந்த 4 காலம் எல்லா சம்முக்குமே வரணும். ஃபஸ்ட்டு இங்கே P0 ஃபிக்ஸ் பண்ணுவோம், கூட Q0, தென் P0 Q1. நெக்ஸ்ட் இதில் நாட்டுக்கு பதிலாக P1 Q0, தென் P1 Q1. இப்போ டேட்டாவில் என்ட்ரு பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னா P0 இன்ட்டு Q0. ஸோ P0 வேல்யூவும் Q0 வேல்யூவும் என்ட்ரு பண்ணி அங்கே ஃபில் பண்ண போகிறோம். நம்ம டேட்டாவில் எல்லாமே இருக்குது. இப்போ கால்குலேட்டரை யூஸ் பண்ணி 12 இன்ட்டு 18 ஃபில் பண்ண போகிறோம். தென் 15 இன்ட்டு 20, 14 இன்ட்டு 24, 12 இன்ட்டு 29 ஃபுல்லாக என்ட்ரு பண்ணி அந்த பாக்ஸில் ஃபில் பண்ணிக்க போகிறோம். தென் P0 இன்ட்டு Q1, 12 இன்ட்டு 16, 15 இன்ட்டு 15, 14 இன்ட்டு 20, 12 இன்ட்டு 23 அந்த காலம் ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இதில் P1 இன்ட்டு Q0 வேல்யூ 14 இன்ட்டு 18, 16 இன்ட்டு 20, 15 இன்ட்டு 24, 12 இன்ட்டு 29 எல்லாமே நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கலாம். அதே போல் P1 இன்ட்டு Q1 இது ஃபுல்லாகவே என்ட்ரு பண்ணி வந்த ஆன்சர் இங்கே எழுதியிருக்காங்க. இதுக்கப்புறமா எல்லாமே சமேஷன் பண்ண போகிறோம். சமேஷன் P0 Q0. இப்போ இங்கே என்ன வரும்னா சமேஷன் P0 Q0 இந்த எல்லா வேல்யூஸும் ப்ளஸ் பண்ணி வர ஆன்சர். அதே போல் இங்கேயும் சமேஷன் P0 Q1, இங்கேயும் சமேஷன் P1 Q0, சமேஷன் P1 Q1 வேல்யூ. இது எல்லாமே சம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஃபார்முலா லாஸ்ட் இயர்ஸ் இண்டெக்ஸ் நம்பர் முதல் ஃபார்முலா எழுதிடணும். P01 லாஸ்ட் இயர்ஸ்னால் L எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு நமக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும் சமேஷன் P1 Q0 பை சமேஷன் P0 Q0. இங்கே சமேஷன் P1 Q0 பை சமேஷன் P0 Q0 இன்ட்டு 100. ஃபஸ்ட் என்ன தேவைப்படுதுன்னா சமேஷன் P1 Q0. இப்போ இந்த டேபிளில் P1 Q0 எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இப்போ தேர்ட் காலம் என்னவாக இருக்குன்னா P1 Q0 அது சமேஷன் பண்ணி வந்த ஆன்சர் 1280. இப்போ ஃபஸ்ட் அதை எழுதிக்கலாம். தென் டிவைடில் P0 Q0. ஸோ P0 Q0ஓட வேல்யூ 1200 அதை டிவைடில் எடுத்துக்கிட்டு இன்ட்டு 100. தென் இங்கே 20 கேன்சல் பண்ணிவிட்டு 1280 12ஆல் டிவைட் பண்ணி வர ஆன்சர் 106.66. இதே போல் பேஷி இண்டெக்ஸ் நம்பர். ஸோ மெயினாக ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சாலே போதும். P01 Pனா எங்கே பேஷி ரெப்ரசன்ட் பண்ணும். சமேஷன் P1 Q1 பை சமேஷன் P0 Q1 இன்ட்டு 100. இதில் P1 Q1ஓட வேல்யூ லாஸ்ட் காலம் 1040. அப்போ 1040 இங்கே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் சமேஷன் P0 Q1. ஸோ P0 Q1னா செகண்ட் காலம் 973. தென் இன்ட்டு 100. ஸோ ரெண்டுத்தையும் இதை டிவைட் பண்ணி வரக்கூடிய ஆன்சரால் 100 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 106.88. நெக்ஸ்ட் இதில் ஃபிஷர் இண்டெக்ஸ் நம்பர் கடைசி ரெண்டு ஆன்சரை இன்ட்டு பண்ண போகிறோம். P01 Fன்னு எடுத்துக்கிட்டு ரூட் ஆஃப் இது லாஸ்ட் இயர்ஸோட இண்டெக்ஸ் நம்பர், இது பேஷியோட இண்டெக்ஸ் நம்பருக்கான ஃபார்முலா சமேஷன் P1 Q0 பை சமேஷன் P0 Q0 இன்ட்டு சமேஷன் P1 Q1 பை சமேஷன் P0 Q1 இன்ட்டு 100 ரூட்டுக்கு அவுட் சைடில் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிச்ச எல்லா வேல்யூவும் அப்ளை பண்ண போகிறோம். முதல் P1 Q0. ஸோ P1 Q0 வேல்யூ சமேஷன் பண்ணும்போது 1280. ஸோ வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணுறோம். அடுத்து இங்கே சமேஷன் P1 Q1. P1 Q1னா 1040 பை சமேஷன் P0 Q0. ஸோ ஃபஸ்ட் காலம் சமேஷன் P0 Q0னா 1200. நெக்ஸ்ட் இதில் சமேஷன் P0 Q1னா 973.
ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் மல்டிப்ளிகேஷன் பண்ணி அதுக்கான ஆன்சர், தென் டினாமினேட்டரை மல்டிப்ளிகேஷன் பண்ணி அதுக்கான ஆன்சர். ஸோ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண போகிறோம். நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் டிவைட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் 1.1401. தென் இதுக்கு ரூட் எடுக்க போகிறோம். ரூட் எடுத்து கிடைக்க போகிற ஆன்சர் 1.067 இன்ட்டு 100. ஸோ இன்ட்டு பண்ணி வரக்கூடிய ஃபைனல் ஆன்சர் P(01). Fனா ஃபிஷர்ஸ் இண்டெக்ஸ் நம்பர் 106.7. இந்த ஒரு சம் எப்படி சால்வ் பண்ணமோ வரக்கூடிய இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக வரக்கூடிய எல்லா சம்முமே இதே மாதிரி தான். நமக்கு இது ரெண்டு மட்டும் லாஸ்ட் இயர்ஸும் பேஷியும் மட்டும் சில சம்மில் கேட்கலாம், சில சம்மில் மூணுமே கேட்பாங்க. இது கேட்டாலும் சரி இந்த டேபிள் மாறாது, இதை ஃபிக்ஸடாக வச்சுக்க வேண்டியது தான். கொடுத்துருக்க டேட்டாவில் ஸ்டார்டிங் ப்ரைஸு P0, தென் எண்டிங் ப்ரைஸு P1, குவான்டிட்டியை Q0, தென் Q1 எடுத்துக்கிட்டு மொத்தம் P0 Q0 P0 Q1, தென் P1 Q0 P1 Q1 இதை எடுத்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்க வேண்டியது தான். முதல் ரெண்டு மட்டும் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு 2 மட்டும் சால்வ் பண்ணால் போதும், இல்லை மூணுமே கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டையும் சால்வ் பண்ண போகிறோம், செகண்டு தேர்டையும் சால்வ் பண்ண போகிறோம். தென் இதில் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஃபார்முலா டைம் ரிவர்சல் டெஸ்ட். டைம் ரிவர்சல் டெஸ்ட்டுக்கு என்ன ஃபார்முலானா P(01). Fனா ஃபிஷர் இண்டெக்ஸ். ஃபிஷர் இண்டெக்ஸ்க்கு என்ன ஃபார்முலா தெரியும், ரூட் ஆஃப் சமேஷன் P1 Q0 பை சமேஷன் P0 Q0 இன்ட்டு சமேஷன் P1 Q1 சமேஷன் P0 Q1. டைம் ரிவர்சல் டெஸ்ட் வரும்போது வரக்கூடிய இன்ட்டு 100 நம்ம ஒமிட் பண்ணுறோம், அது சேர்த்துக்க வேணாம். நெக்ஸ்ட் இதில் P(10). Fனா ஃபிஷர் இண்டெக்ஸில் எங்கே நாட் வருதோ அதில் ஒன்றையும், எங்கே 1 வருதோ அதில் நாட்டையும் ரிப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ரூட் ஆஃப் சமேஷன் இங்கே P1னா P0, Q0னா Q1 இன்ட்டு சமேஷன் P1னா P0, Q1னா Q0 அண்ட் டிவைடில் சமேஷன் P0னா P1, Q0னா 1. ஸோ எங்கெல்லாம் நாட் இருக்கோ அங்கே 1, 1க்கு பதிலாக நாட். இதுபோல் ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்ச ஆன்சரை இன்ட்டு பண்ணி வரக்கூடிய ஆன்சர் 1ன்னு வந்தால் கொடுத்துருக்கிற டேட்டா டைம் ரிவர்சல் டெஸ்ட்டை சாட்டிஸ்ஃபைட் பண்ணும். இப்போ ஃபிஷர் இண்டெக்ஸுக்கான ஃபார்முலா அதில் 100 மட்டும் விட்டுடுவோம். வரக்கூடிய ஃபார்முலாவை 10, 0க்கு பதிலாக 1ஐயும் 1க்கு பதிலாக 0 அது நாட்னு சொல்லலாம். நாட்டுக்கு பதிலாக 1, 1க்கு பதிலாக நாட்டை ரிப்ளேஸ் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு 1 கிடச்சா the data satisfied time reversal test. இதிலே ஃபேக்டர் ரிவர்சல் டெஸ்ட் செகண்ட் ஃபார்முலா அதில் P(01) இன்ட்டு Q(01) வரக்கூடிய ஆன்சர் சமேஷன் P1 Q1 பை சமேஷன் P0 Q0. கரண்ட் ப்ரைஸ், கரண்ட் குவான்டிட்டி, பேஸ் ப்ரைஸ் அண்டு பேஸ் குவான்டிட்டி. ஃபஸ்ட் இங்கே P(01) எல்லாமே இங்கே F தான் ஃபிஷர் இண்டெக்ஸ்க்கான ஃபார்முலா. the root of summation P1 Q0 by summation P0 Q0 into summation P1 Q1 by summation P0 Q1. இது P(01)க்கான வேல்யூ. இதுவே Q(01)னா எங்கெல்லாம் P இருக்கோ அதுக்கு பதிலாக Qக்கு பதிலாக P ரிப்ளேஸ் பண்ணால் போதும். டைம் ரிவர்சல் டெஸ்ட்டில் நாட்டுக்கு பதிலாக 1க்கு பதிலாக நாட்டை ரிப்ளேஸ் பண்ணோம். ஃபேக்டர் ரிவர்சல் டெஸ்ட்டில் P/Q எங்கெல்லாம் P இருக்கோ அது Qவாக சேஞ்ச் பண்ண போகிறோம், Qவை Pயை சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ டைம் ரிவர்சல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மெயின் ஃபார்முலா P(01) இன்ட்டு P(10) ஈக்குவல் டு 1. இதில் P(01) ஃபிஷர் இண்டெக்ஸ் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஃபேக்டர் ரிவர்சல் டெஸ்ட்டில் P(01) இன்ட்டு Q(01) ஈக்குவல் டு சமேஷன் P1 Q0 பை சமேஷன் P0 Q0. இதை சாட்டிஸ்ஃபைட் பண்ணால் the data satisfied factor reversal test. ப்ரீவியஸும் எப்படி பார்த்தோமோ சேம் சம் ஃபுல்லாக நமக்கு ஒரே மெத்தடு தான். எக்ஸ்ட்ரா நம்ம இந்த கண்டிஷனை மட்டும் செக் பண்ணுவோம். எக்ஸசைஸ் 9.2ல கொஷின் நம்பர் 17. யூஸிங் தி ஃபாலோயிங் டேட்டா கன்ஸ்ட்ரக்ட் ஃபிஷர்ஸ் ஐடல் இண்டெக்ஸ் அண்டு ஷோ ஹவு இட் சாட்டிஸ்ஃபைஸ் ஃபேக்டர் ரிவர்சல் டெஸ்ட் அண்டு டைம் ரிவர்சல் டெஸ்ட். ஒரு டேட்டாவை கொடுத்துட்டு அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி ஃபிஷர் ஐடல் இண்டெக்ஸ் ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. தென் இதுக்கப்புறமா ஃபேக்டர் ரிவர்சல் டெஸ்ட் அண்டு டைம் ரிவர்சல் டெஸ்ட்டை
சாட்டிஸ்ஃபைட் பண்ணுமான்னு செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நமக்கு எல்லாமே ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சாலே போதும், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். கொடுத்துருக்க டேட்டாவில் கமாடிட்டி ABCDEன்னு ஒரு 5 கமாடிட்டி, ப்ரைஸ் இன் ருபீஸ் பர் யூனிட். பேஸ் இயரில் என்னென்ன ப்ரைஸ் இருக்குது, கரண்ட் இயரில் அந்த கமாடிட்டியோட ப்ரைஸ் என்னவாக இருக்குது. ஸோ ஏன்ற கமாடிட்டி பேஸ் இயரில் 6 ருபீஸ் ஆகும், கரண்ட் இயரில் 10 ருபீஸ். பி வந்து 2 ருபீஸ் அண்ட் 2 ருபீஸ். சி வந்து 4 and 6. டினா 10 and 12. ஏன்ற ப்ரைஸ் 8 to 12. இது நம்பர் ஆஃப் யூனிட். குவான்டிட்டி என்னவாக இருக்குன்னா பேஸ் இயரோட குவான்டிட்டி. நம்பர் ஆஃப் யூனிட்னா எத்தனை பொருள் இருக்கோ ஸோ அதை நம்ம குவான்டிட்டியாக எடுத்துக்க போகிறோம். பேஸ் இயரில் அதோட வேல்யூ என்ன, கரண்ட் இயரில் அதோட வேல்யூ என்ன. பேஸ் இயரில் குவான்டிட்டி 50, 56 ஏன்ற கமாடிட்டி. பிக்கு வரும்போது 100, 120, 60, 60. டிக்கு 50, 24, 40 and 36. இது போல டேட்டாவை கொடுத்துட்டு நம்ம ஃபிஷர் ஐடல் இண்டெக்ஸையும் செக் பண்ண போகிறோம். தென் ஃபேக்டர் ரிவர்சல் டெஸ்ட் அண்டு டைம் ரிவர்சல் டெஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம ஃபஸ்ட் எய்ம் என்னென்னா என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ இந்த டேட்டாவில் P0 என்ன, P1, Q0 அண்டு Q1. இப்போ டேட்டாவில் ஃபஸ்ட் என்ன கொடுத்தாங்க, ஸ்டார்டிங் பேசிக் ப்ரைஸை P0ன்னு எடுத்துக்கலாம், கரண்ட் ப்ரைஸை P1. நம்பர் ஆஃப் யூனிட் ஸ்டார்டிங் குவான்டிட்டியை Q0னும் எண்டிங் குவான்டிட்டியை Q1ன்னு எடுத்துப்போம். இதுக்கப்புறமா சி வந்து பாக்ஸ் எடுத்துக்கலாம். நமக்கு என்னென்ன தேவைப்படுன்னா ஃபஸ்ட் எடுத்த உடனே P0, Q0, தென் P1, Q1. ஸோ சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன எடுத்துக்கலாம்னா அதில் P0, Q0, இங்கே P0, Q1. இப்போ நம்ம பேசிக்காக என்ன ஆர்டர் எடுப்போமோ அதே போல் எடுத்துக்கலாம். இங்கே மிஸ்டேக்காக 1 கொடுத்துட்டாங்க, பட் இங்கே நாட் வரணும். இப்போயும் P0னா கண்டிப்பாக Q0 வந்துடும். திரும்பி P0னா Q1. நெக்ஸ்ட் இதில் P1 யூஸ் பண்ண போகிறோம். P1னா Q0, தென் P1னா Q1. இந்த பேர் ஆர்டராக ஃபஸ்ட்டு இங்கே P0, தென் P1 அண்டு P1. இதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் Q0, Q1, Q0 அண்டு Q1. இப்போ இன்ட்டு பண்ணும்போது ஃபஸ்ட்டு இதில் P0 இன்ட்டு Q0. ஸோ P0 வேல்யூ இன்ட்டு Q0 வேல்யூ 60 into 50, 2 into 100, 4 into 60, 10 into 50, 8 into 40. நம்ம இன்ட்டு பண்ணி இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததான் P0 into Q1. ஸோ P0 into Q1 56, 2 into 120, 4 into 60, 10 into 24, 3 into 36. இதை ஃபுல்லாக இன்ட்டு பண்ணி இந்த காலத்தில் ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் P1 Q0. ஸோ P1 Q0 2 into 100, 6 into 60, 12 into 50, 12 into 40. Then P1 into Q1 10 into 56, 2 into 120, 6 into 60, 12 into 24, 12 into 36. இங்கே ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லாமே இன்ட்டு பண்ணி ஃபில் பண்ணதுக்கப்புறமா சமேஷன் ஃபைன் பண்ணணும். சமேஷன்னா இன்ட்டு பண்ணி வந்த எல்லா ஆன்சரையும் ப்ளஸ் பண்ணி எழுதிக்கணும். அதே போல் இங்கே இன்ட்டு பண்ணி என்ன ஆன்சரோ அதை ப்ளஸ் பண்ணி, இதே போல் ஒவ்வொரு டேட்டாவுக்கும் என்ன இன்ட்டு பண்ணால் ஃபில் பண்ணி எழுதிக்கலாம். தென் இதுக்கப்புறமா நமக்கு என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். கொஷினில் ஃபிஷர்ஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இப்போ ஃபிஷர்ஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ் மூலம் என்ன ஃபார்முலா, P01 Fன்னு எடுத்துக்கலாம், ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் P1 Q0 பை சமேஷன் P0 Q0 இன்ட்டு சமேஷன் P1 Q1 பை சமேஷன் P0 Q1 இன்ட்டு 100 ரூட்டுக்கு வெளியே இருக்கணும். P1 P0 இங்கே Q0 P1 P0 Q1 எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்ம கண்டுபிடிச்ச வேலையை அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட் இங்கே P1 Q0 என்ன இருக்குன்னா P1 Q0 சமேஷன் 2140 டிவைடில் P0 Q0ல் 1560. ஸோ 1560 இன்ட்டு P1 Q1 1344. ஸோ P1 Q1 வேல்யூ. ஸோ நம்ம சால்வ் பண்ண வேல்யூ இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னா இங்கே P1 Q1 இங்கே P0 Q0 இதை ஜஸ்ட்டு மாற்றி கொடுத்துருக்காங்க. எடுக்கும்போது இதை P1 Q1ஆகவும் இதை P0 Q0 எடுத்துக்கலாம். இன்ட்டு பண்ணும்போது P0 Q1ல் 6 into 56 ஒரு ஆன்சர் தான் இந்த ஆன்சர் கிடச்சிருக்கும். பட் நம்ம எப்பயும் ப்ரொசீஜராக என்ன பண்ணலாம், எடுக்கும்போது ஃபஸ்ட்டு இங்கே P0 Q0 தென் P0
Q1, P1 Q0, தென் P1 Q1 எடுத்துக்கலாம். நம்ம கைடில் நோட்ஸில் எது மாற்றி கொடுத்தாலும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ எடுக்கும் போது ஆர்டராக எடுத்துக்கிட்டு ஆர்டர் நம்ம இன்ட்டு பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் நமக்கு தான் இருக்குது. ஸோ இன்ட்டு பண்ணி முடிச்சுட்டு அங்கே என்ன வேல்யூ கிடச்சிருக்கோ அந்த வேல்யூஸை மட்டும் இங்கே அப்ளை பண்ணால் போதும். இதுக்கப்புறமா டைம் ரிவர்சல் டெஸ்ட். டைம் ரிவர்சல் டெஸ்ட்னால் P01 இன்ட்டு P10. நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலாஸ் தெரியும். ஸோ டைம் ரிவர்ஸில் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம். P01 இன்ட்டு P10 இது ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணி வர ஆன்சர் 1 வரணும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஃபார்முலா இன்ட்டு செகண்ட் ஃபார்முலா ரூட் இருக்குது, ரூட்டில் எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு வேல்யூ சமேஷன் P1 Q1ஓட வேல்யூ, P1 Q1ஓட வேல்யூ நம்ம அப்படியே இன்ட்டு பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த ஆன்சரை எடுத்து எழுதினா மட்டும் போதும். இது நமக்கு ஒரு டெமோக்காக மட்டும் தான் சம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த டெமோ சம் மட்டும் தெரிஞ்சாலே போதும். அதை பேஸ் பண்ணி நம்ம எல்லா சம்மையும் பார்த்துக்கலாம். தென் சமேஷன் P0 Q0 இது போல் நமக்கு என்னென்ன வேல்யூ தெரியுமோ எல்லா வேல்யூஸும் அப்ளை பண்ணி கேன்சல் பண்ணும்போது ஆன்சர் இங்கே 1ன்னு கிடச்சா டைம் ரிவர்சல் டெஸ்ட் சாட்டிஸ்ஃபைட். அடுத்தது P01 இன்ட்டு Q01 சமேஷன் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் ரெண்டுத்தையும் இங்கே இன்ட்டு பண்ணுறோம். ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சர் சமேஷன் P1 Q1 பை சமேஷன் P0 Q0. ஸோ ரெண்டுத்துக்கான ஃபார்முலாஸ் தெரியும். அந்த ஃபார்முலாஸ் இங்கே நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாஸை இங்கே இன்ட்டு பண்ண போகிறோம். ஸோ இன்ட்டு பண்ணி டேட்டாவில் என்னென்ன வேல்யூஸ்லாம் கண்டுபிடிச்சோமோ எல்லா வேல்யூஸும் இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் என்ன பண்ணுறீங்க கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் 1880 அகெயின் அதே டேர்ம் வருது 1560. ஸோ 2 டைம்ஸ் இன்ட்டு பண்ணும்போது இங்கே ஸ்கொயரில் எடுத்துப்போம். ஸோ ஸ்கொயர் ரூட்டு கேன்சலாக இந்த ஆன்சர் இது எதோட ஆன்சர்னால் சமேஷன் P1 Q1 பை சமேஷன் P0 Q0ஓட ஆன்சராக இருக்கும். இப்போ இது போல் ஒரு சம் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் அந்த டேட்டாவை அப்ளை பண்ண போகிறோம். அதில் இன்ட்டு பண்ணி வரக்கூடிய ஆன்சர் ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணி இதுக்கான ஆன்சரை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ 9.2 நம்ம எதுக்கு ஜஸ்ட் இப்படி டீச் பண்ணுறோன்னா இது எல்லாமே ரொம்ப ஈஸியான சம்ஸாக இருக்கும். நிறைய சம்ஸ் இருந்தால் எல்லா சமயம் போட்டு கிட தேவையில்ல. ஒன்ஸ் நமக்கு கிளான்ஸ் தெரிஞ்சாலே போதும் எல்லா சமயம் நம்மளாலே சால்வ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் 9.14 இன்னொரு சம் ரிவைஸ் பண்ணிக்கலாம். கன்ஸ்ட்ரக்ட் ஃபிஷர்ஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர் and prove that it satisfied both time reversal test and factor reversal test for the data following. டேட்டா கொடுத்துட்டு டேட்டாவோட பேஸ் இயரோட ப்ரைஸ் அண்டு குவான்டிட்டி, கரண்ட் இயரோட ப்ரைஸ் அண்டு குவான்டிட்டி. எப்பயும் பேஸ் இயரோட ப்ரைஸை P0னும் பேஸ் இயரோட குவான்டிட்டியை Q0னு எடுப்போம். ப்ரீவியஸ் சம்மில் ரெண்டுமே ப்ரைஸாக கொடுத்துருப்பாங்க. ஒன்று பேஸ் இயர், இன்னொன்று கரண்ட் இருக்குது. ஸோ P0 P1னு எடுப்போம், Q0 Q1. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாற்றி கொடுக்கும்போது பேஸ் இயரில் அதோட ப்ரைஸ் அண்டு குவான்டிட்டி. அப்போ என்ன பண்ணணும் P0 இங்கே Q0. கரண்ட் இயர்னு வரும்போது P1 அண்டு Q1. இப்போ டேட்டாவில் ஃபஸ்ட்டு எழுதும் போது என்னென்ன பொருளோ அந்த பொருளாக எடுத்துக்கலாம். இந்த கமாடிட்டிஸ் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு அதில் வரக்கூடிய ப்ரைஸ் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். ப்ரைஸ் இங்கே P0. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே 40, 45, 90, 85, 50, 65. ஸோ அதை ஃபுல்லாக இங்கே எழுதிக்கலாம். தென் அதன் பேஸ் இயரோட குவான்டிட்டியை Q0னு சொல்லுவோம். கரண்ட் இயரோட ப்ரைஸை P1, குவான்டிட்டியை Q1. ஸோ இந்த டேட்டான்றது நம்ம அங்கே டேட்டா தனியாக போட்டிருப்போம், இங்கே ஒன்றாவே போட்டிருக்காங்க. எப்பயும் போல் P0 Q0, P0 Q1, தென் இங்கே P1 Q0, P1 Q1. ஃபஸ்ட்டு ரெண்டுமே நாட், தென் இங்கே 1. இதுக்கப்புறம் இன்ட்டு பண்ணுற ப்ரொசீஜர் எல்லாமே சேம். P0னா அதோட வேல்யூ, Q0 வேல்யூ இன்ட்டு பண்ணி எடுத்துக்கலாம். தென் P0 Q0 வேல்யூஸ் ஃபுல்லாகவே இது கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே இன்ட்டு பண்ணி தென் சமேஷனில் வேல்யூஸ் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா ஃபிஷர் இண்டெக்ஸ்க்கான ஃபார்முலா, அந்த ஃபார்முலா என்ன வேல்யூ தெரியுமோ அதை அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணி ஃபிஷர் இண்டெக்ஸோட வேல்யூ. இதுக்கப்புறமா டைம் ரிவர்சல் டெஸ்ட் P01 இன்ட்டு P101 கொண்டு வரணும். சேம் நமக்கு இங்கே ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சாலே போதும். நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலாஸ் தெரியும். P10வையும் அதில் P01ஐயும் இன்ட்டு P10. இங்கே என்ன ஆன்சரோ அதை மாற்றி அப்ளை பண்ண போகிறோம். 1க்கு பதிலாக 0, 0க்கு பதிலாக 1. ஸோ தெரிஞ்ச வேல்யூஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே எல்லா டேர்மும் நம்ம கண்டிப்பாக கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டால் ஆன்சர் கண்டிப்பாக 1ன்னு வரும். சாட்டிஸ்ஃபைடு டைம் ரிவர்சல் டெஸ்ட். அடுத்தது ஃபேக்டர் ரிவர்சல் டெஸ்ட்டு LHS ஈக்குவல் டு RHS. LHSல P01 இன்ட்டு Q01 அதை எடுத்து சால்வ் பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சரை கிடைக்கணும்.
நமக்கு P01 என்னவோ அந்த ஆன்சரில் Pக்கு பதிலாக Qக்கு பதிலாக Pயை ரீப்ளேஸ் பண்ணால் Q01 கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃபார்முலாஸ் மட்டும் எழுதிக்கிட்டு என்னென்ன வேல்யூ வேணுமோ அந்த வேல்யூஸை ஃபுல்லாக இங்கே ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு எது கேன்சல் ஆகாமல் இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே 2 டைம்ஸ் வருதுன்னா ஸ்கொயரில் எழுதுவோம், இங்கே 2 டைம்ஸ்னால் ஸ்கொயரில். ஸ்கொயர் ரூட்டு கேன்சல்னால் இந்த ஆன்சர் மட்டும் இருக்கும். இது எதுக்கான வேல்யூனா 1784ன்றது P1Q1ஓட வேல்யூ. ஸோ அங்கே அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 1220ன்றது P0 Q0ஓட வேல்யூ. ஸோ இங்கே சாட்டிஸ்ஃபைட் ஆகும். நெக்ஸ்ட் இதில் பார்க்க போகிற ஃபார்முலா காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் நம்பர். இது என்னென்னா குவான்டிட்டி சேம் குவான்டிட்டி, பேஸ் இயரில் என்ன குவான்டிட்டியோ அதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். பட் ப்ரைஸ் மட்டும் மாறும். பேஸ் இயரில் சேம் குவான்டிட்டி. இப்போ நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போது ஒரு 100 செல்ஃபோன்ஸ், அதாவது 2000ல் ஒரு செல்ஃபோன் ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனி ஆரம்பிக்கிறோம். அப்போ ஒரு 500 செல்ஃபோன் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஒரு செல்ஃபோனுக்கு ஒரு 5000 ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அப்புறம் 2020லேயும் இப்போ என்ன பண்ணுறோம், சேம் நம்ம அதே குவான்டிட்டியில் தான் செல்ஃபோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். பட் ஆனால் ரேட்டு மட்டும் மாறும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ 2000ல் இயர் ஆஃப் 2000ல் ஒரு 500 செல்ஃபோனை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அப்போ ஒரு செல்ஃபோனோட ரேட்டு ப்ரைஸ் அப்போ என்னவா இருக்குன்னா 5000 எடுத்துக்கலாம். அதுவே 2020ல என்ன பண்ணுறோம், சேம் நம்ம குவான்டிட்டியை சேஞ்ச் பண்ணல, சேம் அதே 500 செல்ஃபோனை தான் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். பட் அதோட ரேட் கண்டிப்பாக இந்த இயரில் என்ன ரேட்டோ அதே ரேட்டாக இருக்காது. ஒரு 7000 நம்ம சேல்ஸ் பண்ணுறோன்னா அப்போ இங்கே என்னென்னா நமக்கு குவான்டிட்டி மாறல, ஒரே குவான்டிட்டி தான், என்ன மட்டும் மாறுதுன்னா இங்கே ப்ரைஸ் மட்டும் மாறுது. அதுபோல் குவான்டிட்டி சேமாக இருந்து ப்ரைஸ் மட்டும் மாறினா இப்போ பேஸ் இயர் குவான்டிட்டி Q0 ஃபிக்ஸ்டாக இருக்கும், ப்ரைஸ் மட்டும் P0 P1 சேஞ்ச் ஆனால் காஸ்ட் லிவிங் இண்டெக்ஸ் நம்பர் சமேஷன் P1 Q0 சமேஷன் P0 Q0 இன்ட்டு 100. எது இங்கே சேஞ்ச் ஆனால் ப்ரைஸ் மட்டும் தான் மாறுது, குவான்டிட்டியும் மாறல. இது எதுக்கான ஃபார்முலானா நம்ம லாஸ்ட் இயர்ஸுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணமோ சேம் அதே ஃபார்முலா தான். பட் என்ன கேட்பானா காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ்னு கேட்டாலும் நம்ம இந்த ஃபார்முலாஸ் தான் அப்ளை பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் 9.17. இங்கே நம்ம எல்லா சமையும் சால்வ் பண்ணி பார்க்க போகிறதுல நம்ம இங்கே ப்ராப்ளமே முக்கியம் இல்லை. 9.2ல் 20-25 ப்ராப்ளம் இருந்தாலும் நமக்கு அந்த மெத்தட் அதுக்கான ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சாலே போதும். நமக்கு எத்தனை சமம் சால்வ் பண்ணாலும் ரிசல்ட் என்ன ஒன்று தான். அதில் ஒரு சம் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாலே எல்லா சமையும் சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அதுக்காக தான் ஒரு சம்மோட இன்ட்ரடக்ஷன் மட்டும் தர ரிமைனிங் சம்ஸ் நம்மளே சால்வ் பண்ணிக்கலாம். அதில் calculate the cost of living index number by the consumer price index number for the year 2016 with respect to the base year 2011 of the following data. டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரைஸ், சுகர், ஆயில், காஃபி அண்ட் டீ கொடுத்துட்டு பேஸ் இயர் ப்ரைஸ் என்னவாக இருக்குன்னா ப்ரைஸ்லேருந்து பேஸ் இயரில் என்ன ப்ரைஸ், கரண்ட் இயரில் என்ன ப்ரைஸ், அதோட குவான்டிட்டி. அப்போ ரைஸ் என்னென்னா இங்கே குவான்டிட்டி எதுவுமே மாறல, 25 ஃபிக்ஸ்டாக இருக்குது. பேஸ் இயரில் எந்த அளவு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அதே தான் கரண்ட் இயர்லையும். பட் என்ன மட்டும் மாறுதுங்க, ப்ரைஸ் மட்டும் மாறுது. இது போல் வந்தாலே நம்ம காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் அதான் ஃபைன் பண்ண போகிறோம். கொஷினையும் கொடுத்துட்டாங்க காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ். இப்போ குவான்டிட்டி இங்கே சேஞ்ச் ஆகவே இல்லை, அதோட பொருளோட எண்ணிக்கை மாறவே இல்லை. எது மட்டும் மாறுதுன்னா ப்ரைஸ் மட்டும் இங்கே மாறிக்கிட்டு இருக்குது. இப்போ இது போல் வரும்போது சேம் ஒரே மாதிரி தான். இங்கே ப்ரைஸை பேஸ் இயரில் P0னும் கரண்ட் இயரில் P1னு எடுத்துப்போம். குவான்டிட்டி இங்கே Q0னு எடுக்க போகிறோம். ரெண்டு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஒன்று P0 Q0, இன்னொன்று P1 Q0. இதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஏன்னா ஃபார்முலாஸ் ரெண்டு மட்டும் தான் தேவைப்படுது, P0 Q0 தென் P1 Q1. சரி, P1 Q0. இப்போ எடுக்கும்போது இங்கே P0 Q0 P1 Q0 இதை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். ஃபஸ்ட் இங்கே P0 இன்ட்டு Q0, இதே போல் ஒவ்வொரு டேர்மையும் இங்கே இன்ட்டு பண்ணி இங்கே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் P1 Q0, தென் இங்கே வரக்கூடிய ஆன்சரை இன்ட்டு பண்ணி ஃபில் பண்ண போகிறோம். தென் அதோட சமேஷன் வேல்யூனா கண்டுபிடிச்ச வேல்யூஸை ஃபுல்லாக இங்கே ப்ளஸ் பண்ணி எழுதிக்கலாம், இங்கே அதே போல் ப்ளஸ் பண்ணி எழுதிக்கலாம். தென் காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ்க்கான ஃபார்முலா சமேஷன் P1 Q0 பை சமேஷன் P0 Q0 இன்ட்டு 100. ஸோ வேல்யூஸ் இங்கே 1000. இதில் என்ன கண்டுபிடிச்சிருக்குன்னா P1 Q0. அப்போ P1 Q0ஓட வேல்யூ 3140 by 1974 into 100. ஸோ
ஸோ டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணி வந்த ஆன்சர் இன்ட்டு 100னா 159.0679. இப்போ 2011 நம்ம 100% ஒரு பொருளை சேல்ஸ் பண்ணியிருந்தா 2016 என்னவா இருக்குன்னா 159% இருக்குது. ஸோ 159.0679. அப்போ எந்த அளவு நமக்கு ப்ராடக்ட் இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 59.0679% நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ 2011 கம்பேர் பண்ணும்போது 2016 எந்த அளவு ப்ராடக்ட் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 59.0679%. இப்போ எல்லா சமமும் ஒரே மாதிரி தான் ஃபார்முலாஸ் தெரியணும். ஃபார்முலாஸ்க்கு ஏற்ற மாதிரி இங்கே டேட்டாவை கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் இதில் பார்க்க போகிற மெத்தட் ஃபேமிலி பட்ஜெட் மெத்தட். ஃபேமிலி பட்ஜெட் மெத்தடில் வி இங்கெல்லாம் வெயிட்னு வருது, சமேஷன் P0 Q0. ஃபேமிலி பட்ஜெட்டோட மெயின் ஃபார்முலா காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் நம்பர். இது நம்ம எப்போ யூஸ் பண்ணோன்னா ஃபேமிலி பட்ஜெட்னு கேட்டால் மட்டும் சமேஷன் PV பை சமேஷன் Vன்னு யூஸ் பண்ணுவோம். இதில் Pயோட வேல்யூ P1 by P0 into 100, current price by base price into 100. Vயோட வேல்யூ summation P0 Q0. Cost of living index, previouslyயும் cost of living index தான் பார்த்தோம், இங்கேயும் cost of living indexனா. பட் இதை எப்போ யூஸ் பண்ணுவோன்னா ஃபேமிலி பட்ஜெட் மெத்தட்னு கேட்டால் மட்டும் இந்த ஃபார்முலா summation PV by summation V. Pயோட வேல்யூ P1 by P0 into 100, Vயோட வேல்யூ summation P0 into Q0. ஸோ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ண மாதிரி ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் 9.18, construct the cost of living index number for 2011 on base of 2007 from the given data using family budget method. இப்போ இங்கே ஃபேமிலி பட்ஜெட் மெத்தட்னு வரும்போது நம்ம சங்கேன் ஃபார்முலா சமேஷன் PV பை சமேஷன் V யூஸ் பண்ண போகிறோம். இதில் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க அண்டு வெயிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இது போல் வெயிட்ஸ்னு வரும்போது அதை நம்ம Vன்னு எடுத்துப்போம். ப்ரைஸ்னால் ஸ்டார்டிங் ப்ரைஸு P0, எண்டிங் ப்ரைஸு P1 எடுத்துக்கலாம். இப்போ கமாடிட்டிஸை A to E வரைக்கும் எழுதிக்கலாம். ப்ரைஸு P0 அண்ட் P1, பேஸ் ப்ரைஸ் அண்டு கரண்ட் ப்ரைஸ். வெயிட் எப்போலாம் வருதோ அப்போ V. சம்டைம்ஸ் வெயிட் நமக்கு டேரெக்டாக கொடுக்காமல் இருக்கலாம். ஸோ நம்ம தான் கண்டுபிடிக்கணும். நமக்கு Vக்கான ஃபார்முலாஸ் தெரியும். Vன்றது என்னவாக இருக்குன்னா P0 Q0, அதை சமேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு போல் நம்மக்கிட்ட குவான்டிட்டி பேஸ் குவான்டிட்டியை கொடுத்துருவாங்க, Q0 கொடுத்துருப்பாங்க. இப்போ P0யும் Q0யும் இன்ட்டு பண்ணி வர ஆன்சர் தான் வெயிட். சில ப்ராப்ளத்தை அதுமாரி கேட்கலாம். இங்கே டேரெக்டாக வெயிட்னு கொடுத்துட்டாங்க, அப்போ அதை Vன்னு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் ஃபஸ்ட் நம்ம கேபிட்டல் P ஃபைன் பண்ண போகிறோம். Pயோட வேல்யூ P1 by P into 100. ஸோ P1 by P ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிட்டு வரக்கூடிய ஆன்சரை 100ஆல் இன்ட்டு பண்ண போகிறோம். 400 by 350 into 100. ஸோ அதுக்கான ஆன்சர். தென் 250 by 175 into 100, 115 by 100 into 100. இது போல் P1 வேல்யூ டிவைடட் பை P0 வேல்யூ into 100 இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். தென் P into V. ஸோ Pயோட வேல்யூ Vயோட வேல்யூவும் இன்ட்டு பண்ணி இங்கே எழுதிக்க போகிறோம். நமக்கு ஃபார்முலாஸ் என்ன வேணும்னா சமேஷன் PV. அப்போ சமேஷன் ஃபுல்லாக இங்கே PVயை ப்ளஸ் பண்ணி ஆன்சரை எடுத்துக்கலாம். தென் சமேஷன் V வெயிட்டை ஃபுல்லாக ப்ளஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு ஆன்சர் இங்கே டிவைட் பண்ணும்போது நமக்கான ஆன்சர் கிடச்சிடும். இங்கே ஃபேமிலி பட்ஜெட்டில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா ஸ்டார்டிங் இயர் 2007 நம்ம ஒரு 100% சேல்ஸ் பண்ணியிருந்தா 2011 129.1093. அப்போ எவ்வளோ இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 29.1093%. இன்னொரு மாடலில் கொஷின் என்ன கேட்பாங்கன்னா ப்ரைஸ் P0 அண்டு P1 கொடுத்துட்டு இங்கே Q0 பேஸ் இயர் குவான்டிட்டி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணதில் P1 Pயை ஈஸியாக ஃபைன் பண்ணுறோம். P1 by P0 into 100ன்னு. இப்போ Vயை கொடுக்கும்போது என்ன பண்ணணும், Vனா சமேஷன் P0 into Q0. இப்போ P0யும் Q0யும் இன்ட்டு பண்ணி வரக்கூடிய ஆன்சரை சமேஷன் பண்ணாலும் Vயோட ஆன்சர். சில சமயம் Vயை டைரெக்டாக கொடுத்துருவாங்க வெயிட்னு, சில சமயம் V கொடுக்கறதுக்கு பதிலாக Q0 கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை பேஸ் பண்ணி வெயிட் கண்டுபிடிக்கிற மாதிரியும் வரும். ஸோ
ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்க இன்ட்ரடக்ஷன். இதை பேஸ் பண்ண மாதிரியான ப்ராப்ளம் ஃபுல்லாக பாருங்கள். ஜஸ்ட் நமக்கு ஒன்ஸ் ஓத்ரூ பண்ணாலே புரிஞ்சிடும். எல்லா சம்மையும் எடுத்து நம்மளோட டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது வேலை. ஒரு மெத்தடை புரிஞ்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி எல்லா சம்மையும் பார்த்தாலே போதும். இப்போ நமக்கு 9.2 ஓவர் 9.3 பார்க்கலாம்.